والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد أكرم الأولين والآخرين وعلى آله وأصحابه وأزواجه وذرياته أجمعين وعلينا معهم يا أرحم الراحمين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا ومولانا محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. فبسند المتصل منا إلى الإمام الحافظ الحجة أمير المؤمنين في الحديث أبي عبد الله محمد بن إسماعيل بن إبراهيم بن المغيرة بن البردزبة الجعفي البخاري رحمه الله تعالى ونفعنا بعلومه آمين. மேலே உள்ள தலைப்பில் அம்மா இப்னு அப்பாஸ் வஹுவ முத்தயம்மிமுன், தயமம் செய்து கொண்டு இப்னு அப்பாஸ் இமாமத் செய்தாங்கன்று. அப்போது பின்னால் நிற்கிறவங்க ஒதுவோடு இருக்கிறாங்க. இமாமாக இருக்கிறவர் தயமம் செஞ்சிருக்கிறார். இதுலேயும் தெரிகிறது ஒதுவுடைய மக்காமிலே தயமம் இருக்கிறது. தயமத்தை கொண்டு தஹாரத்தில் லைஃபாக இருந்தாலும் ஆனால் அந்த ஸ்டேஜ் கிடச்சிடுது. யாரும் முத்தவல்லியாக இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் பின்னால் நிற்கிறாங்க. தயமம் செஞ்சவங்க இமாமத் செய்கிறாங்க. இந்த மசாலாவில் பெரும்பாலான இமாம்கள் ஒன்றுபடுறாங்க. தயமம் செஞ்சவங்களுக்கு பின்னால், சரியான காரணத்தோடு தயமம் செஞ்சவங்களுக்கு பின்னாலே உதவோடு இருக்கிறவங்க என்ன செய்யலாம், தொழுகலான்னு சொல்கிறாங்க. அடுத்து மாலம் யுஹதி தயமம் கூடும் போதோன்று ஹசன் பஸ்ரி சொன்னார். யுஜுசியு தயம்மு மாலம் யுஹதி. ஒலுவுடைய ஹுக்கும் என்ன? ஒலு செஞ்சால் அதுக்கு என்ன ஹுக்குமோ, பல ஃபரல்களை நிறைவேற்றலாம், நஃபில்களை நிறைவேற்றலாம், ஹதஸ் ஏற்படாத காலமெல்லாம். அதே மாதிரி தயமம் செஞ்சாலும் பல ஃபரல்களை நிறைவேற்றலாம், பல நஃபில்களை நிறைவேற்றலாம். இங்கே ஒரு சந்தேகம் வரும். நபி தூங்குனாங்கன்னா நாங்கள் எழுப்ப மாட்டோம், நபி தான் தக்பீர் சொன்னதுக்கு பின்னால் தான் எந்திரிச்சாங்கன்னு சொல்லி. ஆனால் நபி சொல்லுவாங்க, இன்ன ஐனி தனாமானி வலா எனாமு கல்விம்பாங்க. என்னுடைய கண்கள் தான் என்னுடைய ஐனை, என்னுடைய 2 கண்களும் தான் தூங்கும், என்னுடைய இதயம் தூங்காதுன்னு சொல்லியிருக்கிறான். அப்போ இதயம் தூங்காதுங்கும்போது ஏன் இப்படி பொழுது கணிஞ்சதுக்கு பின்னால் எந்திரிச்சாங்க? சூரியன் உதயமானது சுபுகு சாதிக்கு வந்ததெல்லாம் ஏன் தெரியல? உஷாராக தானே இருக்கணும். நபி அவர்களுடைய நபியாக அனுப்பப்பட்டதுடைய அசல் மக்சத் இருக்கிறதே, எந்த விஷயத்தையும் தாலீமி ஃபேலி செயல் ரீதியில் கற்றுக் கொடுக்கணும். உம்மத்துக்கு சொல் ரீதியில் கற்றுக் கொடுக்கிறதை விட செயல் ரீதியில் கற்றுக் கொடுக்கணும். இந்த அடிப்படையில் தான் விழித்து கொண்டிருக்கும் போது கூட நபி அவர்களுக்கு மறதி கூட ஏற்பட்டிருக்கு.
அல்லாஹ் தாலா உண்டாக்குறத. மறதியை உண்டாக்குனா தான் உம்மத்துக்கு மறதி ஏற்படும் போது மசாலா என்னன்னு சொல்லி தெரியுங்கிறதுக்காக வேண்டி. அதே மாதிரி இங்கேயும் நபி அவர்களுக்கு அந்த சூரியன் உதயமானதெல்லாம் தெரியாத அளவுக்கு தூங்க வச்சுட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா. இது ஒரு ஜவாப். ரெண்டாவது ஜவாபு, கண்கள் தூங்குகின்றன, கல்பு விழித்திருக்கின்றனன்னு சொன்னாங்க. அப்படித்தானே? இந்த சூரியன் உதயம் ஆயிடுச்சா, தொழுவுல் ஃபஜ்ர் இருக்குதாங்கிறதெல்லாம் கண்ணால் பார்க்கக்கூடிய வஸ்துவை தவிர கல்பால் உணரக்கூடியதல்ல. கண்ணை மூடிக்கிட்டா இருட்டாக தான் இருக்கும். பகல் வந்துச்சா, லைட்டு போட்டிருக்காங்களா, அதுக்கு இதெல்லாம் வராது. எனவே கண் சார்ந்த விஷயம். சூரியன் துளுவுல் ஃபஜ்ரு, துளு ஷம்ஸ் எல்லாம் சூரியன் கண் சார்ந்த விஷயம். நபியை சொல்லிட்டாங்க என்னுடைய கண்ணு தூங்கும்னு சொல்லி. கண்ணு தூங்கும்னு சொல்லும்போது நபி அவர்களுக்கு ஏன் உதயமாச்சுன்னு சொல்லி தெரியலைங்கிற கேள்வியே வராது. ஏன்னா ஏன்னா கல்பு மின் அஜ்லில் வகை, தூங்கிட்டு இருக்கும்போதே வகை வரும். எனவே வகை வரும்போது கல்பு தூங்கிட்டு இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லி புரியாமல் போயிடும். என்ன வகை வந்திருக்குன்னு புரியாமல் போயிடும். எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா நபியுடைய கல்பை தூங்காமல் ஆக்கிட்டான். பாபும் இதா ஹாஃபல் ஜுனுபு அலா நஃப்ஸிஹில் மரத அவில் மௌத்த அவ் ஹாஃபல் அத்ஷ தயம்மம. இதுக்கு முந்தெல்லாம் தண்ணி இல்லைண்டா தயமம் செய்கிறது. இப்போ இந்த பாப் என்ன சொல்லுதுண்டா, உடம்பு சரியில்லாமல் போயிடும், பயமாக இருக்குது, தண்ணியை பயன்படுத்தலாம். தண்ணியை பயன்படுத்தினா மோத்தா போயிடுவோம், தண்ணி ஒத்துக்காது, கடுமையான குளிராக இருக்கிறது. அல்லது தண்ணி இருக்குது ஒரு பாட்டிலில், அதை ஒலு செஞ்சாச்சுன்னு சொன்னால் குடிக்க தண்ணி இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி தாகத்தை பயந்து, மௌத்தை பயந்து, மரலை பயந்து தயமம் செஞ்சுக்கலாமா? தயமம் செஞ்சுக்கலாம். தண்ணி இருக்கு இங்கே. இதுக்கரு சொல்லப்படுகிறது, அன்ன அம்ரபுனல் ஆஸ் என்ற ஒரு பெரிய சஹாபி அஜ்னபஃபி லைலத்தின் பாரிதத்தின், நல்ல குளிர்காலத்துடைய இரவில், நல்ல டிசம்பர் குளிர், அப்படியே உடல் நடுங்குது. அப்போது ராத்திரியில் குளிப்பு கடமையாயிடுச்சு. அவங்க ஃபஜ்ருக்கு எந்திரிச்சு தயம்மம, குளிக்கலை, தண்ணியெலாம் இருந்துச்சு தான் வீட்டில், தயம்மம. இதுக்கு ஆதாரமாக அவங்க சொன்னாங்க, வலா தக்குதுலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா. உங்களை நீங்களே கொன்று கொள்ளாதீர்கள், அல்லாஹ் உங்கள் மீது இரக்கமுடையவனாக இருக்கிறான். ஆகவே நான் இப்போ குளிச்சா மோத்தா போயிடுவேங்கிற எண்ணம் இருந்துச்சு, எனவே நான் குளிக்கலை என்கிற கருத்துப்பட, வலா தக்குதுலு அன்ஃபுஸக்கும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா வலா துல்கு பி ஐதீக்கும் இலத் தஹலுகா, இப்படியும் ஆயத்தெல்லாம் இருக்குது. ذكر ذلك للنبي ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அம்ரு இப்னுல் ஆஸ் செஞ்சிட்டாரு, குளிக்கிறதுக்கு பகரமாக தயமம் செஞ்சுக்கிட்டாரு, ஆதாரமாக இப்படி சொன்னார் என்று நபியிடம் சொல்லப்பட்டது. ஃபலம் யுஅன்னிஃப், நபி அவர்கள் கண்டிக்கலை, பழிக்கலை. என்ன தப்பாக ஆதாரம் எடுக்கிற, ஏன் இப்படி தயமம் செஞ்சேன்னு நபி ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அவருடைய செயலை நபி ஏற்றுக்கொண்டார்கள்.
இப்போ இந்த விஷயத்திலிருந்து என்ன தெரிகிறது? தண்ணி இருந்தாலும் இந்த காரணங்களுக்காக டைமை செஞ்சுக்கலாம். பிஹி கால் ஹதஸனா பிஷ்ரு பின் காலித் قال أخبرنا محمد هو غندر عن شعبة عن سليمان عن أبي وائل قال أبو موسى الأشعري அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் இடத்துல சொன்னாங்களாம், இதாலம் எஜிதில் மா, யாருக்காவது தண்ணி கிடைக்கலேண்டா லா யுசல்லி, தொழக்கூடாதா? தொழுவணுமா தொழ வேண்டாமா? அப்துல்லா சொன்னாங்க, நாம், ஆமாம், தொழக்கூடாது தான். இல்லம் அஜிதில் மா ஷஹரன், ஒரு மாதம் தண்ணி கிடைக்கலன்றாலும் நான் தொழ மாட்டேன். முசல்லி லவ் ரஹஸ்து லஹும் ஃபி ஹாதா, இந்த விஷயத்தில் மக்களுக்கு நான் சலுகை கொடுத்துட்டேன்னு சொன்னால், கான இதா வஜத அஹதுஹுமுல் பர்த, அவர்களில் ஒருவர் குளிரை பெற்றுக்கொண்டா கூட கால ஹாக்கதாயா, நீ தயம செய்ய ஆரம்பிச்சுட்டுவாங்க. குளிராக இருக்குது, ஜில்லாக இருக்குது, ஐஸ் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி சலுகையை தப்பாக பயன்படுத்திடுவாங்க. தயம செஞ்சுட்டு வசல்லா கால அபு மூஸல் அஷ்அரி சொல்றார், ஐன கவுலு அம்மார் லி உமர், உமரை பார்த்து அம்மார் சொன்ன சொல்லுக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? இன்னி இளம் ஆற உமர் கனி அபி கவுலி அம்மார், அம்மாருடைய சொல்ல உமரே ஏற்றுக்கலைன்னு தான் நினைக்கிறேன், இதுக்கு என்னத்த பதில் சொல்கிறதுன்ட்டான். பிஹி கால ஹதஸனா உமர் இப்னு ஹஃப்ஸ் கால ஹதஸனா அபி கால ஹதஸனா அல்-அஅமஷ் கால சமீது ஷகீக் இப்னு சலமா கால குன்து இன்த அப்துல்லாஹ் வ அபி மூசா. ஷகீக் சொல்கிறாரு, நான் இந்த 2 பேருக்கும் அருகில் இருந்த 2 பேரும் பாஸ் செஞ்சுக்கிட்டாங்க. அல்லஹு அபு மூசா, அப்துல்லா இடத்துல அபு மூசா கேட்டாங்க, அர ஐதயா அப்துர் ரஹ்மான், அறிவித்து கொடுங்கள் அப்துர் ரஹ்மானே, அப்துர் ரஹ்மானே, அப்துல்லா இப்னு மஸ்ஊதே, இதா அஜ்னப ஃபலம் யஜிதுமான், குளிப்பு கடமையா ஆகி தண்ணி கிடைக்கலேண்டா கைஃப யஸ்னவ், அவன் என்ன செய்யணும்? கால அப்துல்லா லா யுசல்லி, தொழக்கூடாதவன் அத்தா யஜிதில் மா, தண்ணீரை பெற்றுக்கொள்ளும் வரை. ஃபகால அபு மூசா ஃபகைஃப தஸ்னஉ பிகௌலி அம்மாரின், அம்மாருடைய சொல்லுக்கு நீங்கள் என்ன விளக்கம் கொடுக்குறீங்க, என்ன செய்ய போகிறீங்க? கால லஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவரை பார்த்து நபி சொன்னாங்க, கான யக்ஃபீக், உனக்கு அது போதும்னு சொல்லி. கால அலம் தரா உமர் லம் யம்னா பிதாலிக மின்ஹு, உமர் அம்மாருடைய இந்த சொல்ல ஏற்றுக்கலைன்னு தெரியாதா? கால அபு மூசா தானாமின் கௌலி அம்மார் கைஃப தஸ்னஉ பிஹாதில் ஆயா, அம்மார் சொல்கிறத விடுப்பா, அவங்க ஏற்றுக்கலை. ஆனால் இந்த ஆயத்துக்கு என்ன பதில் சொல்கிறீங்க? மாதரா அப்துல்லா மா யக்கூலு, என்ன சொல்கிறதுன்னு அப்துல்லாவுக்கு புரியல. ஆயத்தை காண்பிக்கிறாரு. இல்லம் தஜிது மா அன்பத்தயம்மு சயீதன் தையிபன், மாதரா அப்துல்லா மா யக்கூலு. பதில் சொல்லாமல் திக்குமுக்கம் ஆடிட்டாங்க. என்ன பதில் சொல்கிறது? ஆயத்து வந்துருச்சு. பகால இப்படி சொன்னாங்க, இன்னா லவ் ரஹஸ்னா லஹும் ஃபீ ஹாதா, நம்ம கூடாதுண்டா எந்த அடிப்படையில் சொல்கிறோம்டா, இந்த ஆயத்தை வச்சு சலுகை கொடுத்தா லவுஷக்க, உருகி விடுவார்கள், இதா பரதால ஹதிஹிமுல் மாவு ஐயதாகு, தண்ணி ஜில்லுன்னு இருந்தாவே தண்ணியை விட்டுட்டு எத்தையம்மா,
தயமம் செய்ய ஆரம்பிச்சுவாங்க, தப்பாக பயன்படுத்திக்குவாங்க ருக்ஸத்தை. இப்போ குல்துலி ஷக்கீக்கின், நான் சொன்னேன் ஷக்கீக் இடத்துல, இன்னமா கரி அப்துல்லா லிஹாதா, அப்போ அப்துல்லா இந்த அடிப்படையில் தான் வெறுத்தாங்களோ, ஆயத்தெல்லாம் மறுக்கிற போடுக்குப்பா. ஜனங்களுடைய அந்த சலுகையை பயன்படுத்துறதுல உண்டான அந்த தப்பான அணுகுமுறையை தான் மறுத்துருக்கிறாங்க. ஆம், சஹாபாக்கள்ல அமீருல் மோமினின் சையீதுனா உமர் ஃபாரூக், ஃபகீஹுல் உம்மத் அப்துல்லாஹ் பின் மசூத், இந்த 2 பேரும் குளிப்பு கடமையானவங்களுக்கு தயமத்தை ஜாயிஸாக்கலை. அப்படி தான் தெரிகிறது 2 பேருடைய பேச்சை பார்த்தா. இது அவங்களுடைய மதுஹப்னு வச்சுக்கலாம். ஆனால் இதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் தான் இந்த கருத்தில் இருந்தாங்க. இந்த 2 பேருமே கடைசியில் ருஜு ஆயிட்டாங்களாம். இமாம் நவவி எழுதுறாங்க முஸ்லிம் ஷரஹில், அண்ணா உமர் அப்துல்லா ரஜா அன்ஹு, மீண்டுட்டாங்க இந்த கருத்துலேருந்து. பக்கத்து ஜா அத்துபி ஜவாசிஹி, அது கூடங்கிற கருத்தை கொண்டு வந்துட்டாங்க. லில் ஜுனுபி, குளிப்பு கடமையானவங்களுக்கு தயமம் செய்வது. காரணம் அல் அஹாதீஸு ஸஹீஹத்துல் மஸ்ஊரா. பாபுன் அத்தயம்மு லருபத்துன், தயமம் என்பது ஒரு அடி, பூமியில் ஒரு அடி அடிக்கணும். மண்ணில் அடித்து 2 கையையும் கஃப் வரைக்கும் தடவிக்கிட்டு அதே கையை முகத்தில் தடவிக்க வேண்டியதுதான் தயம்மம். தயமத்தில் இது ஒரு முறை இருக்குது. ஆனால் நம்முடைய இமாம் இதை ஏற்றுக்கலை. முகத்துக்கு ஒரு முறை, கைக்கு ஒரு முறை. கையிலையும் முழங்கை வரைக்கும் தடவணும் தான். இமாம் புகாருடைய மதுஹபு தெரிஞ்சுக்கோ. பிஹி கால ஹதஸனா முஹம்மது இப்னு ஸலாம் கால அக்பர்னா அபு முஆவியா அனில் அம்ஷன் ஷகீக் கால குன்து ஜாலிசன் மா அப்துல்லா வ அபி மூஸா அல் அஷாரி ஃபகால லஹு அபு மூஸா லவ் அன்ன ரஜுலன் அஜ்னப ஃபலம் யஜிதுல் மாஅ ஷஹரா அமா கான யதயம்மம் வ யுஸல்லி. 2 பேரும் பக்கத்தில் இருந்தேன். அப்துல்லா பின் மசூத் இடத்துல அபு மூசா கேட்டாங்க, ஒரு ஆளுக்கு குளிப்பு கடமையாயிடுச்சு, தண்ணி கிடைக்கல 1 மாதம் வரைக்கும், அவர் தயமம் செய்யக்கூடாதா, தயமம் செஞ்சுக்கிட்டு தொல்லக்கூடாதான்னு கேட்டாங்க. அப்துல்லா சொன்னாங்க, லா யத்தயம்மம், தயமம் செய்யக்கூடாது. பைன்கான் அலம் யஜிது ஷஹரன், 1 மாதம் தண்ணி கிடைக்கலன்றாலும். காலலஹு அபு மூசா சொன்னாங்க அவங்கள்ட்ட, கைஃப தஸ்னஊன பிஹாதில் ஆயா ஃபி சூரத்தில் மாயிதா, இந்த ஆயத்துக்கு உங்கள் கருத்து என்ன? ஃபலம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு ஸஈதன் தய்யிபன் என்று தெளிவாக இருக்கிறதே. கால அப்துல்லா லவ் ருஹிஸ ஃபி ஹாதா, சலுகை கொடுக்கப்படுமேயானால் தயம்மத்திலே இவங்களுக்கு லவ்ஷக்கு, முடுகி விடுவார்கள். இதா பரதா அலைஹிமுல் மா, தண்ணி அவங்களுக்கு ரொம்ப ஜில்லிப்பாக இருந்தால் ஐயத்தயம்மமு ஸஈத், தண்ணி மண்ணில் தயமம் செய்ய. குல்து இன்னமா கரீத்தும் ஹாதா லிஹாதா, இதுக்கு தான் நீங்கள் வேணான்னு சொல்கிறீங்களோ, இதுக்கு தான் நீங்கள் தயமத்தை வெறுக்கிறீங்களா? காலனாம், ஜனங்க சலுகையை தப்பாக பயன்படுத்திக்குவாங்க என்கிறதுல தான். அப்போ சலுகையை தப்பாக பயன்படுத்திக்குவாங்கன்னா நாக்காலில் உட்காந்து தொழாதீங்கன்னு முத்துலக்கா சொன்னார். நாக்காலில் உட்காந்து தொழக்கூடாது, தொழுதாலாம் தொழுகக்கூடாதுன்னு சொன்னார்னா, இப்போ ஏண்ட ஜனங்கள்லாம் வீணாக போய் சும்மா சாதா விஷயத்துக்கெல்லாம் உட்காந்து கிடக்குறாங்க என்கிற அடிப்படையில் சொல்லியிருக்கிறார். கால அபு மூசா அலம் தஸ்மா கவுல அம்மாலி உமர் இப்னுல் கத்தாப் பாசனி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹாஜத்தின், ஒரு தேவையின் விஷயமாக ரசூலுல்லாஹ் அனுப்புனாங்க. போன இடத்துல அஜ்னபுத்து, குளிப்பு கடமையாகிவிட்டேன்.
பலம் அஜிதில்மா தண்ணீரை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. தமர்ரகத்து ஃபி சயீத் மண்ணில் கிடந்து படுத்து புரண்டேன். கமா தபர்ரகு தாபத்து ஆடு மாடு மிருகங்கள் புரள்வதை போல. தகர்த்து தாலிகளின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இடத்துல வந்து சொன்னேன். கால இன்னமா கான யக்ஃபீக அன் தஸ்னா ஹாகதா, இவ்வாறு செஞ்சால் போதுமேப்பான்னு சொன்னாங்க. சொல்லிட்டு லரபபி கஃபிஹி, இதான் இங்கே தான் அந்த தலைப்புக்கு விஷயம். லரபபி கஃபிஹி லருபத்தன் அலல் அருள், கையினால் பூமியில் ஒரு அடி அடித்தாங்க. சும்மா நஃபலஹா ஊதுனாங்க. சும்மா மசஹபிஹா, அதை கொண்டு தடவுனாங்க. லஹர கஃபிஹி பி ஷிமாலிஹி அவு லஹர பி ஷிமாலிஹி பி கஃபிஹி, வலது கையை கொண்டு கையினுடைய மேல்பகுதியை அல்லது இடது கையை கொண்டு கையினுடைய மேல்பகுதியை தடவுனாங்க. சும்மா மசஹபிஹிமா வஜ்ஹஹு, பின்பு முகத்தை அதை கொண்டு தடவுனாங்க. ஃபகால அப்துல்லா அஃபலம் தர உமர்லம் அஃபலம் தர உமர் லம் உமரை நீங்கள் பார்க்கவில்லையா, அம்மாருடைய சொல்லை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஃபஸாத யஅலானில் ஆமஷ் அன் ஷகீக் கால குந்துமா அப்துல்லா பி மூசா கால அபு மூசா அலம் தஸ்மா கௌல அம்மார் பி உமர் இன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாஸனி அன வ அன்த அஜ்னபத்து ஃபதமஅக்து பி ஸஈத் ஃபஅதைனா ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅக்பர்னாஹு கால இன்னமா கான யக்ஃபீக ஹாகதா மஸஹ வஜ்ஹஹு வ கஃபைஹி வாஹிதா. லர்பத்தன் வாஹிதா, போதும் என்பதற்காகவே ஒரு தலைப்பு. ஐம்மைய இலாம்கள் இதில் ரெண்டு முறையில் சொல்கிறாங்க. ஒன்று மசஹயதைன். மசஹயதைன்ல கஃபைன் வரைக்குமா மிர்ஃபக்கைன் வரைக்குமா? ஒரு கூட்டம் கஃபைன் வரைக்கும், ஒரு கூட்டம் மிர்ஃபக்கைன் வரைக்கும். அடுத்து ஒரு அடியா. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் சொல்கிறாங்க ஒரு தர்பு போதும். இமாமுல்லா ஆலம் இமாம் ஷாஃபிலாம் சொல்கிறாங்க 2 அடி அடிக்கணும் பூமியில். கையுக்காக ஒரு அடி, முகத்துக்காக ஒரு அடி. இமாம் மாலிக் இடத்துலையும் 2 அடி அடிக்கணும். ஒரு அடி வாஜிபு, 2வது அடி சுன்னத்து. கட்டாயம் இல்லை, ஒரு அடியை கொண்டு செஞ்சுக்கலாம். 2வது அடி அடிக்கிறது சுன்னத்துங்கிறாங்க. பாபுன் பிஹி கால ஹதஸனா அப்தான் கால அக்பர்னா அப்துல்லா கால அக்பர்னா அவுஃப் அன் அபி ரஜா கால ஹதஸனா இம்ரான் இப்னு ஹுசைன் அல் ஹஸாயி அல்ஹம்துலில்லாஹ் அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஆ ரஜுலன் முஅ்தஸிலன் லம் யுஸல்லி ஃபில் கௌம், மக்களுக்கு மத்தியிலே தொழாமல் தனியாக ஒரு நபர் இருப்பதை பார்த்தாங்க நபி. கால யா ஃபுலான் மா மனஅக அன் துஸல்லிய ஃபில் கௌம், ஜனங்களோடு சேர்ந்து நீ தொழுவதை உன்னை தடுத்தது எது, ஏன் தொழாமல் நிற்கிறேன்னு கேட்டாங்க. ஃபகால யா ரசூலல்லாஹ் அஸாபத்துனி ஜனாபத்துன் வலாமா, எனக்கு ஜனாபத்து ஏற்பட்டுடுச்சு, தண்ணி இல்லை குளிக்க என்று சொன்னார். அலைக பிஸ்ஸஈத், மண்ணு போதுமே உனக்கு, இன்னஹு யக்ஃபீக். தயமத்துடைய பாடம் முடிஞ்சு. இன்னஹு யக்ஃபீக், போதும் போதும், பராத்தில் வச்சு தான் இந்த அளவுக்கு போதும், வேலை முடிஞ்சு. ஷேகுல் ஹதீஸ் மௌலானா ஜக்கரியா சொல்கிறாங்களா, இங்கே இமாம் புகாரி உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி மண்ணு தான், எங்கே இருந்தாலும் எப்படி இருந்தாலும் மண்ணறையில் நீ புதைக்கப்படுவாய், இதான் உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி.
அலைக்க பிஸ்ஸாயி, இந்த லவ்ஸு தான் இங்கே வந்து பராத் இஃப்திதாம்ங்கிறாங்க. பராத் இஃப்திதாம் இன்னும் எக்குஃபீக்குன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஷேகுல் ஹதீஸ் ஜக்கரியா மௌலானா சொல்கிறாங்க, இல்லை இல்லை, அலைக்க பிஸ்ஸாயின்னு சேர்ந்து வச்சுக்கோங்க, எப்படி இருந்தாலும் மண்முறையில் தான் போய் படிக்கணும், வேலை முடிஞ்சு வந்துட்டோம் அசல் மக்சதுக்கு. இது வரைக்கும் முக்கத்திமா தான், இது அசல் நோக்கம். அல்லாஹுடைய தர்பாரில் போய் நிற்கணும். அல்லாஹுடைய தர்பாரில் நிற்கணும்டா அதற்கு நிறைய முன் தயாரிப்புகள்லாம் தேவை. அந்த முன் தயாரிப்புகளை தான் பாட்டு பாட்டாக, ஃபசல் ஃபசலாக, பாபு பாபா பிரித்து பேசினாங்க. இன்ஷா அல்லா தாலா நாளைக்கு கிதாபு ஸலா. சுப்ஹானல்லாஹி பிஹம்தி, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்தி, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.